மீன் பார்க்க இதை பண்ண எனக்கு அதான் விட்டு நான் போயிட்டு வர சொல்லி பண்ணி வீட்டு வச்சுக்கிறேன் பாருங்க அது என் மேலே கேட்குறாங்க பொறுமையா நான் எங்கடா சம்பாதிச்சுக்கிறேன் யாரு யார் கேட்டா நான் இருந்தது ஆரம்பிச்சு இல்லையா போன் பண்ண மீன் போயிட்டு அண்ணா இவரா அண்ணா தெரியுறாங்க வஞ்சர மீன் வந்து அது ஊரை கொடுத்துட்டு போனாரு மீனே வெயிட்டு கொடுக்க சொல்ல இல்லையா போட்டு நீ போடுறா வாப்பா வாப்பா எப்படியோ இருக்கு 4 முறை கண்டு இதெல்லாம் இந்த கூட பண்ணலாம் லாக்கில சொன்னா போன் பண்ணாரு யாரு ஒரு 100 ரூபா கூட அப்புறம் வாங்கி எப்படி 100 அறிவு வேற என்ன கேள நான் யாரு இல்லன்ற காலைல கொஞ்சம் மச்சம் கடிக்கிறது போகவே முடியும். நான் சிவகாசி போயிட்டு திருச்சி போயிருந்தேன். திருச்சி ஒரு சீமன் போயிருந்தேன். அதே டேட் சேர்ந்துட்டு ஒரு வாரம் அப்படியே ஒன்றாச்சா. ரெண்டாவது வந்த உடனே நான் பண்ணுறேன் சிவகாசி போயிட்டேன்.
அதுவும் வந்து அது ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. மொத்தம் 20 நாள் லீவு, டோட்டல் 20 நாள். யோகாசி 20,000 போடுறோம். அரிசி ஒரு ரீஃபண்ட் ஆகுது. மாதம் 300 அதுலேயே காசு போன தடவை பரவாயில்ல நஷ்டம். அரிசி மூட்டையில் 250 ரூபா, பட்டாசுல 200 எண்ணெய் எவ்வளோ தெரியல. போன தடவை வந்து 500 ரூபா ரீஃபண்ட் ஆகல, 5 லிட்டரு 500 ரூபா. போன தடவை வந்து 1500 ரூபா அரிசி மூட்டை, நீங்கள் 1750 ரூபா. இதில் 200 ரூபாய்ச்சா, டப்பாஸ் பாக்ஸில் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இந்த தடவை டப்பாஸ் பாக்ஸ் ஏற்றணும். ஆமாம், 100 டப்பாஸ் 3 பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி எடுத்துருக்கேன். பட்டாசுலாம் இருக்கா, பட்டாசு ரெடி. எப்பவுமே வந்து எனக்கு செலவு வந்து நான் ஒரு 3000 4000 செலவு. நான் போயிட்டு வரும்போது 100 பாக்ஸ் போடுறேன்னா 20 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு வருவேன். ஏன்னா என்னோடய செலவு வந்து 5000 ரூபாய்டா போய் ரிட்டர்ன் வரதுக்கு. அப்போ அது சரி பண்ணிடுவாங்க, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு வருவேன் பாக்ஸ். போனதுலேயே பாக்ஸ் இல்லை, பாக்ஸ் கட்டியிருந்தாங்களா? ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டானு புரிய பசங்கள்ல வா பட்டாசுலாம் வாங்காத பாரு ஏன் பாக்குறீங்க? அதனால சின்ன பசங்க அப்போ பட்டாசு வெடிக்கிறதுக்கு பட்டாசு இனிமேல் வாங்காத. பசங்க 2 பொம்பளை பசங்க தான். சிவகாசிலே 13,000 கொண்டு வந்தேன். ஆல்ரெடி வந்து இறங்கிடுச்சு. நீங்கள் ஊர்லேருந்து வந்து இறங்கி மறுநாள் காலையிலே 10 மணிலாம் வந்து வீட்டுக்கு வந்துச்சு. அது எப்படி இறக்கி வச்சுட்டாங்க இல்லை. நம்ம எங்களுக்கு மட்டும் 2 பொம்பளை பசங்க வந்து எங்களுக்கு மட்டும் 13,000 ரூபாய் பாக்ஸ் இல்லாமல் வீட்டுக்கு போட்டு வந்துட்டு வந்துச்சு. இதுக்கெல்லாம் வயசே கிடையாது. என்ன பண்ணுறது, வயசே இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாலி ஜாலி. அதை போய் நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன், சின்ன பிள்ளை ஆகிட்டேன் சொல்லவே கூட வேணாம். காசு மீதி 60 வயசு ஆயா கூட இருக்குது. கல்யாணம் பண்ண தானே வெடிக்கலாம். ஆமாண்ணா, நீ வெடி வெடிக்கவே இல்லையே, பிள்ளைங்க வாங்கி கொடுக்கணும்ல. சண்டை வந்துருத்தியா தெருவில் வெடிச்சு மொத்தம் தெருவில் ஒரு காபரம் பண்ணுறது. மரம் பாரு, நீ சரி கிடையாது எத்தனை மாமா அப்படின்னா ஐயோ அது நீங்கள் அவங்க மொத்தம் 2 பேர் வேணும். 5 கிலோ 5 கிலோ தானே. இது வந்து இது வந்து தோல் பாறை. இது பேர் இது வேறு பாறை, அது வேறு பாறை. இது தோல் பாறை, அது கேளல் பாறை. கண்ணாடி பாறை தான் கேட்கல. பாறைங்க நிறைய பாறைங்க டேஸ்ட் ஆகுதுண்ணா. தேங்கடை பாறை, ராப்பாறை, தூக்காசி பாறை, கண்ணாடி பாறை, நிறைய பாறை. மொசப்பாறை, பசுக்கொல்டி மீன் பாறை தான் மொசப்பாறை. ஒரு பாறை தான் அதை பேர் ஞாபகம் வச்சு கற்றுக்கிறது பெருசு. 50 பாறை நமக்கு வர வாயில அவ்வளோ இதுவா. சொரிப்பாறை, சாணிப்பாறை, மோரப்பாறை, ஆக்காம்பாறை, இன்னும் ஊர் படத்து இருக்குது. உட்டாம் பாரு, கிட்டாம் பாருங்க. இது இதே 2 விதம். அது தோல் பாறை, இது தேளல் பாறை. ஆமாம். 50 ரூபா மீன் கூட 100 ரூபா வாங்கிக்க. ஜிபே பண்ணுறது அவங்க பண்ணுற வேலை. நம்ம வந்து மீனுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குவோம். அவங்களுக்கு தேவைப்பா 1200 பண்ணுறப்பா, அவங்களுக்கு தர வேண்டியது 1100 ரூபா. எனக்கு 100 ரூபா சேர்த்துக்குவாங்க. எனக்கு தேவை, எனக்கு பணம் வந்து அக்கௌண்ட் வந்துடுது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அது ஒரு நல்ல பொருளாக கொடுத்துட்டு வாங்கிட்டு போ, தப்பு கிடையாது. கண்டிப்பாக இந்த இடத்துல யாருமே மீன் விற்கிற கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. மீன் விற்கிறவங்க, மீன் பெற்றவங்க மட்டும்தான் மீனை பற்றி கேட்கணும். மீன் நல்லா இருக்கா, அவங்க எதிரில் நல்லா இருந்து நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை சொல்லுவோம். மீன் நல்லா இருக்கு, மீன் நல்லா குத்துருவோம் நான் திருப்பி அவங்களுக்கு. அடுத்து வர புதன்கிழமை மீன் வந்துடும். நம்ம வந்து மீன் மசாலா தான் மீன் இருக்குது. வறுக்க பார்த்தீங்களா, வறுக்கிற பீஸு எல்லாம் மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் மசாலா ஊற்றினா பக்காவாக